குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அது உடஞ்சு போயிருக்கும். அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹீரோவே அவங்களுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட நேரா கொடுக்காம அந்த டோரை மட்டும் நாக் பண்ணிட்டு அந்த டோருக்கு பக்கத்தாலே வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயினும் டோரை நாக் பண்ண சவுண்ட் கேட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஹீரோ வச்சுட்டு போன பிரேஸ்லெட் பேக் மட்டும் இல்ல, கூடவே ஒரு பூந்தொட்டி இருக்கு. இதை யார் வச்சிருப்பான்னு எடுத்துட்டு வந்து பிரிச்சு பாக்குறாங்க. அதுல பிரேஸ்லெட் இருக்கு. அப்பதான் லூ கிட்ட இருந்து கால் வருது. ஜியா, நான் இப்போ ஒர்க் விஷயமா வெளியில வந்திருக்கேன். உனக்காக சின்னதா ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. என்ன சின்ன கிஃப்டா? இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கும், இதை போய் சின்ன கிஃப்ட்னு சொல்றீங்களேன்னு அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டுமே கையில போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பூந்தொட்டியை மட்டும்தான் லூ அனுப்பியிருப்பார் போல. இவங்க தான் அந்த பிரேஸ்லெட்டையும் சேர்த்து அனுப்பியிருக்காருன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ல ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அங்க உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கம்பெனில ஒர்க் பண்றவன் ஹீரோ கிட்ட, அந்த செக்ரட்டரி ஜியா இத்தனை வருஷமா உங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்போ உங்களை கழட்டி விட்டுட்டு வேற கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அவ கூட இருந்து போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ நல்லா கைகாரிதா. உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அங்கிளையும் கரெக்ட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம ஷென் குரூப் ஆஃப் கம்பெனியோட செகண்ட் இன்வெஸ்டையும் கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசவும் கோவத்துல ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா அங்க இருந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே ஓங்கி அடிச்சுட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே ஜியோ பத்தி என்கிட்டே தப்பா பேசுவேன்னு சொல்லும் போது, நான் உண்மையா தானே சொன்னேன், நான் மட்டுமா பேசுறேன், எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்றான். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறாரு. அவங்களும் டோரை ஓபன் பண்ணி எதுக்கு இவ்வளவு லேட் நைட்ல இங்க வந்தேன்னு கேட்கறதுக்கு டக்குனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கவும் அவங்களும் பிடிச்ச தள்ளி விட்டுட்டு, நீ ரொம்ப ஓவரா குடிச்சிருக்க, முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. எங்க அவர் போற மாதிரியே தெரியல, நான் ஒன்னும் ஓவரா குடிக்கலன்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப அவங்க கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் உனக்காக கிஃப்டா வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸை போட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை, ஆனா இந்த பிரேஸ்லெட் மட்டும் போட்டிருக்கே, இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் ஹீரோ தான் அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு போனாருன்னு ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, லூ தானே வச்சுட்டு போனதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ கிட்ட, நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதனால தேவையில்லாம என்கிட்ட பேச நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல இந்த பிரேஸ்லெட்டை உனக்கு யார் கொடுத்தான்னு தெரியுமான்னு கேட்கும்போது, அது என்னுடைய பர்சனல் விஷயம், அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லவும், என்ன அவசியம் இல்லையான்னு ஹீரோயின் கையை பிடிச்சு, உண்மையிலே இந்த பிரேஸ்லெட்டை உனக்காக யார் அனுப்புனான்னு தெரியுமான்னு கேட்கும்போது அவர் கையை டைட்டா பிடிக்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, இந்த பிரேஸ்லெட்டை யார் அனுப்புனா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. இந்த பிரேஸ்லெட்டை மிஸ்டர் லூ தான் எனக்காக அனுப்புனாரு சொல்லவும், இந்த பிரேஸ்லெட்டை ஒருவேளை நான் அனுப்பியிருக்கலான்னு கூட டவுட் வராமா, இப்போவும் லூ தான் அனுப்பினா நினைச்சிட்டு இருக்காளேன்னு கோவத்துல அந்த பிரேஸ்லெட்டை பிடிங்கி உடைச்சு போட்டுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல, நீ ஒரு ஃபிகர் பர்சன், நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட இருந்த, இப்போ என் அங்கிளோட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்க, அடுத்தது யாரு அந்த பிரட்டி பாய் ஷென்னு கேட்கவும் அவங்களுக்கு செம்மையா கோவம் வந்துச்சு. அங்க டேபிள் மேல இருந்த தண்ணி எடுத்து ஹீரோ மேலே ஊத்தி விட்டுட்டு, நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன பண்ண உனக்கு என்ன, இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காதுன்னு அவர் பிடிச்சி வெளியில தள்ளி கதவு லாக் பண்ணிடுறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த உடஞ்சு போன பிரேஸ்லெட் எடுத்து பார்த்துக்கிட்டே, இந்த சாங்க சரியான சைக்கோ பார்த்து இந்நேரத்துல இங்க வந்துட்டு என்ன திட்டத்துக்கு தான் போல, நான் உனக்கு கர்ஸ் பண்றேன், உனக்கு என்னைக்குமே கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காது, இப்படியே தான் ஒண்டி கட்டிய கடைசி வரைக்கும் இருக்க போறேன்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. திரும்பி ஹீரோ தான் வந்திருக்கான்ட்டு போய் கதவு திறக்கிறாங்க. ஆனா அங்க வந்திருக்கிறது நம்ம சுமோ தான். என்னாச்சு சுமோ, எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கான்னு கேட்கும்போது, நான் உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அந்த கிஃப்ட் பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுலயும் பிரேஸ்லெட் தான் இருக்கு. நான் காலையில பார்த்தா அந்த ஈவெண்ட்ல நீ வாங்கிட்டு வந்த பிரேஸ்லெட் வர வழியிலே உடைஞ்சு போச்சு, அதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தியா, அதனால தான் உனக்காக இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தா, இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கான்னு கேட்கவும் அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ஆமா இது அதே மாதிரியே தான் இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சுமோக்கு தேங்க்யூ சொல்றாங்க. இப்போ நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா ஹாஸ்பிட்டல்ல தான் பேசுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க அப்பா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஆபரேஷன் பண்றதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதுக்காக சைன் பண்ண ஹீரோயின் கேட்கும்போது, நான் தான் அவருடைய பொண்ணுன்னு சொல்லி இவங்களும் சைன் பண்ணி தராங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. சும்மாதான் ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்த டாக்டர், உங்க அப்பாவோட நிலைமை இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வர வைக்க சொல்றாரு. மெடிக்கல் டீமை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வரவழைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் வருவாங்க. லீவ் ஊர்ல இல்லாததால இப்ப வேற வழியே இல்லாம ஹீரோக்கு தான் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஹீரோவை திட்டி வெளியில அனுப்பியிருப்பாங்க. அந்த கோவத்துல இருந்த ஹீரோவும், அது என்ன உனக்கு பிரச்சனை மட்டும் நான் தேவைப்படுறேன், உங்க அப்பா இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்னன்னு, என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போனை கட் பண்ணிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல நிக்கிற சுமோவும், ஜியான் இதுக்கு ஃபீல் பண்ணாதான், எங்க ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலி தானே, நான் எப்படியாவது டாக்டருக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி லீக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் போல கையோடைய அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயின் அப்பாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்ததால ஹீரோயின் இங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்பவும் லூ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. இதை பார்க்கும்போது சும்மாவுக்கா செம்ம கடுப்பா இருக்கு. எப்பப்பா இந்த அங்கிளே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காருன்னு புலம்பிட்டு இருக்கான். லீ தான் ஹீரோயின் கூடயே இருந்து கவனிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை கண் விழிச்சிடறாங்க. அவங்க எழுந்ததுமே அவங்க அப்பா பத்தி தான் விசாரிக்கிறாங்க. உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இப்ப நல்லா
இருக்காரு, வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க அப்பாவை பக்கம் தான் போறாங்க. அவங்க அப்பா ஓரளவுக்கு ஓகேவா இருக்காரு. அப்ப ஹீரோயின் அப்பா ஹீரோயின் பக்கத்துல நிக்கிற லூவை பார்த்து இவர் யாருன்னு கேட்கவும், இவர் பேரு மிஸ்டர் லூ, இவர் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னப்பா உன்னை பார்க்க என் பொண்ணை விட கொஞ்சம் ஓல்டரா தெரியுதுன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள எங்க ஹீரோயினும் அப்பா எதுக்குப்பா இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. ஆனா லூ இந்த விஷயத்துல ரொம்பவே விவரமா இருக்காரு. இவர் எதுக்கு கேக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆமாங்க சார், நான் உங்க பொண்ணோட 12 வயசு பெரியவன் தான். அதோட எனக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் அப்பாவும் 12 வயசுங்கிறது அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கையவும் சேர்த்து வச்சு சீக்கிரமாவே நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு மறுத்து பேச முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதால எதுவும் பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. பத்தாவதுக்கு இதுதான் சான்ஸ். லூவோ, கவலைப்படாதீங்க அங்கிள், உங்க பொண்ணு ஜியாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு இவரும் நம்பிக்கை தர மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்பாட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் லூ கூட வெளியில வராங்க. அப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ அந்த மெங்கு கூட வந்து நிக்கிறாரு. வேணும்டே அந்த மெங்கு இவங்கள பார்த்துட்டு அவ வயிற்ற தடவிக்கிட்டு லீ கிட்ட, அங்கிள் நானும் ஜாங்கும் செக்கப்காக தான் வந்திருக்கோம், ஜாங் என்ன சீக்கிரமாவே பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கா. இவ உண்மையா சொல்றாளா பொய் சொல்றாளா என்னங்கிறது தெரியல. ஹீரோக்குலாம் செம்மையா கடுப்பா இருக்கு. அவ கையை உதறி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, நீ என்ன இங்க ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஜியாவுடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். லீ சொல்றதுக்கு, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, உங்க பேரு ஜியாவான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும், ஏன் எனக்கு பதில் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடாதா, அவர் சொல்றதா நானும் சொல்றேன், எங்க அப்பாவுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனாலதான் நானே என் பாய் ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன்னு சொல்லும் போது ஹீரோவால நம்பவே முடியல. எதுக்கு அவர் உன் பாய் ஃப்ரெண்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. நான் ஒன்னும் பொய் சொல்லல, இவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான் சொல்லி டக்குன்னு லூவை பிடிச்சி கணத்துல கிஸ் பண்ணவும் ஹீரோக்கெல்லாம் செம்ம வெறியாயிடுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி தனியா ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போய், உன்னுடைய இந்த லிப்ஸ் இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்ன தவிர வேற யாரையும் நான் கிஸ் பண்ண அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, ஜாங் எதுக்கு இப்படி கிரேசியா நடந்துக்கிறீங்க, நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இல்ல, என்னால உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, மறுபடியும் நம்முடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஆரம்பிக்கலாம், சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு பணம் எதுவும் தேவையில்ல, எனக்கு நானா இருக்கதான் பிடிச்சிருக்கு, என்ன யாரும் ஆக்கிரமிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லவும், அதுக்கு ஹீரோவும், அப்ப நீ அங்கிளோட இருக்கும் போதுதான் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு கேக்குறாரு. இல்ல, நான் அப்படியே சொல்ல வரல, மிஸ்டர் லூ எனக்காக நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காரு, எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவர் தான் இமீடியட்டா வந்து என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாரு. அன்னைக்கு அவர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப என் அப்பாவுடைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கூட அவர் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்து என் அப்பா உயிருமே காப்பாத்திருக்காரு. இப்படி நான் ஒவ்வொரு டைமும் லோவான பாயிண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் எனக்காக முதல்ல வந்து ஹெல்ப் பண்ற ஒரே ஆளு அவரா தான் இருக்காரு, அவருக்கு நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லும்போது இப்படி இவங்க பேச பேச ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன எல்லாத்தையுமே ஹீரோ தான் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல லூ இருந்ததால லூ பண்ண மாதிரி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மிஸ்டர் லூ தான் பண்ணான்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தியான்னு கேட்கும்போது, ஆமா அவர் தான் பண்ணியிருக்காரு, வேற யாரும் பண்ண போறான்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, நான் தான் அந்த கார் ஆக்சிடென்ட் இருந்து உன்னை காப்பாத்தினேன், உனக்காக அந்த பிரேஸ்லெட்டை வச்சதுமே நான் தான், உனக்காக ஃபினான்ஷியலா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாம, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அப்படியே இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்க, என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல ஹீரோயின் வெளியில போன நேரமா பார்த்து நர்ஸ் கெட்டப்ல வந்து ஹீரோயின் அப்பாவுக்கு ஏதோ ஒரு தப்பான இன்ஜெக்ஷனை போட்டு அவரை கொலை பண்ணிடுறா. அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜஸ்ட் இவ வெளியில வரும்போதுதான் ஆப்போசிட்ல ஹீரோயின் உள்ள போறாங்க. இவ மாஸ்க் போட்டு இருந்ததால அந்த அளவுக்கு இவளை ஐடென்டிஃபை பண்ண முடியல. என்கிட்ட இந்த ஹீரோவை பறிக்க பாக்குற, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள போன ஹீரோயின் நல்லா இருந்த அவங்க அப்பா திடீர்னு இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களால எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த அவார்ட்ல ஹீரோவுக்கும் லோவுக்கும் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரையுமே ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணும்போது அப்பதான் ரெண்டு பேருக்குமே ஹீரோயின் அப்பா இறந்துட்டதா ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்து அடுத்த செகண்டே இந்த மாதிரி டைம்ல ஹீரோயினை தனியா விடக்கூடாதுன்னு அந்த அவார்டே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் ஹீரோ கிளம்புறாரு. ஆனா லூ அந்த அவார்டை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பக்கம் கிளம்புறாரு. பாவ ஹீரோயின் யாருமே இல்லாம மார்ச்சரியில அவங்க அப்பா டெட் பாடி பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விட்டு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோயின் அப்பாவுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அப்ப லூவோட பொண்ணு ஷென்னு வந்து வேணும்னே ஹீரோயினி கிட்ட, உங்க அப்பா தான் உன்னை அனாதையை விட்டுட்டு செத்து போயிட்டாரு, இப்போ நீ மட்டும் எதுக்கடி இருக்க, நீயே செத்து தொலைய வேண்டியதானு சொல்லி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவும், லூ ஷென்ன செவ்வல அறிஞ்சு எதுக்கு தேவையில்லாம அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்காரு. போயும் இவளுக்காக என்ன அடிக்கிறீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கையில இருந்தா அவங்க அப்பாடைய போட்டோ எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிடறா. அப்பதான் ஒரு தாத்தா அங்க வந்து, நான் இருக்கிற வரைக்கும் என் பேத்தி அனாதை கிடையாது, என் பேரப்பிள்ளைய யார் புலி பண்றதுன்னு சொல்லி அந்த ஷென்ன சத்தம் போட்டுட்டு ஹீரோயின் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலி இவர் யாருன்னா ஹீரோயின் அம்மாவுடைய அப்பா. அது மட்டும் இல்லாம லூ ஜாங்க விடவும் பெரிய ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவர். அங்க ஹீரோயினிக்கு தாத்தா மட்டும் இல்ல பாட்டியுமே இருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. ஒன்னு பார்க்கும்போது அப்படியே உன் அம்மா மாதிரி இருக்கேன்னு ஹீரோயினை பார்த்து செத்து போன அவங்க பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கமா, அதுல எல்லார் மடியும் உன்னை என் பேத்தினா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறேன்னு அவங்க கிட்ட ஒரு
ஒரு கார்டுமே கொடுக்குறாங்க. மறுநாள் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வீட்ல அந்த மேங்க ஷெண்டு மாதிரி ஒரு வெள்ளி பொண்ணு இருக்கா. அவ ஹீரோயினுடைய கசினா. இவளுக்கு ஹீரோயின் வந்ததுல இருந்து அவங்கள சுத்தமாவே பிடிக்கல. இப்ப கூட அந்த பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு அவங்க போட வச்சிருந்த ட்ரெஸ் எடுத்து கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு என்னுடைய இடத்தைய என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறேன்னு அவங்கள ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரு மேடம்மா வந்து ஹீரோயினை திறந்து விட்டுறாங்க. அங்க பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு ஹீரோயின் இன்னும் வரலையேன்னு ஹீரோயின் பார்ட்டியும் எதிர்பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் ரொம்பவே கான்சியஸான லுக்ல வராங்க. அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கலாம் ஹீரோயின் லுக்கை பார்த்து ரொம்பவே அமேசிங்கா பார்த்துட்டு இருக்க. அங்க ஹீரோயின் மட்டும் மாசா வரல, நம்ம 3 ஹீரோஸும் கையில ஒரு கிஃப்டோட ஹீரோயின் பார்ட்டிக்கு ஐஸ் வைக்க வராங்க. இவங்க 3 பேருமே ஹீரோயின் பார்ட்டி கிட்ட போயிட்டு உங்க பேத்தியை கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்டும் தராங்க. பார்ட்டியும் தேங்க்யூ சொல்லிட்டு அந்த கிஃப்டையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கின கொஞ்ச நேரத்துல இவங்க 3 பேருக்கும் பெரிய ஷாக் காத்திருக்கு. அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் தான் தன்னுடைய பேத்தின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம தான் பேத்தியை மேரேஜ் பண்ணிக்க போற ஒரு பொருத்தமான ஆளையும் நாங்க ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டோம், அவருடைய பேரு ஃபெங்குன்னு சொல்லி புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்றாங்க. அதை கேட்டதும் நம்ம 3 ஹீரோஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. அந்த அளவுக்கு ஜெலஸ்ல பாத்துட்டு இருக்க பாட்டி சொன்ன அந்த ஃபெங்குமே ஸ்டேஜுக்கு வரான். ஆல்ரெடி 3 ஹீரோஸும் ஹீரோயினிக்காக போட்டி போட்டுட்டு இருக்க. இப்ப 4வது ஒரு ஹீரோ இன்ட்ரோ ஆகுறாரு. வந்திருக்கிறவரை ஹீரோவா இல்ல இந்த டிராமாவுடைய மெயின் வில்லனான நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபைனல் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.